புண்ணிய நதிகளில் நீராடுவதால் என்ன விதமான நற்பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அப்படியே அந்த புண்ணிய நதி அப்படின்னு வரும்பொழுதே அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? நதின்னு சொல்றதை விட தீர்த்தம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராமேஸ்வரம் போனோம்னா அங்கே போய் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். 21 வகையான தீர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி எங்கே போனாலும் இப்போ ஒரு கங்கையினோட ஜலத்தை எடுத்துகிட்டு வந்தால் கங்கா தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அந்த தீர்த்தம் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு தீர்த்த கரை அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னோம்னா அது புண்ணியம் நிறைந்த ஒரு நீர் ஓடுகின்ற பகுதி அப்படின்னு தானே அர்த்தம். ஆக அந்த புண்ணிய நதிகளிலே நீராடுவதன் மூலம் நமக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்கும் சொன்னால் நம்முடைய பாவங்கள் அத்தனையும் தொலைந்து நாம் புனிதம் அடைகிறோம் என்பதுதான் இதற்கான பொருள். சார் நீங்கள் என்ன எல்லா புண்ணிய நதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறே, இது கங்கையில் குளிச்சாதானே இந்த மாதிரி சொல்லுவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? பாரத தேசத்திலே ஓடக்கூடிய அத்தனை நதிகளிலுமே கங்காதேவி என்பவள் பிரயாகித்து கொண்டுதான் இருக்கிறாள். அதாவது பாரத தேசத்திலே ஓடக்கூடிய அத்தனை நதிகள் மாத்திரமல்ல, அத்தனை நீர்நிலைகளிலுமே, ஏன் நம் வீட்டு கிணற்றிலே கூட கங்காதேவி தான் பிரவாகித்து கொண்டிருக்கிறாள். இதில் சந்தேகமே இல்லையே. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? ஸ்நானம் பண்ணிட்டு கங்கா ஸ்நானம் ஆச்சான் தானே கேட்குறோம். ஏன்னு சொன்னால் அன்னைக்கு அந்த இடத்துல கங்காதேவி வந்துட்டான் தானே அர்த்தம். ஆக நீர்நிலைகள் அப்படின்னு சொன்னாலே அதுவும் புண்ணிய தீர்த்தம்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு புனித நீர் அப்படின்னு ஒரு புனித நதி, புண்ணிய நதின்னு நம்ம பிரித்து வச்சிருக்கோம் இல்லையா? எல்லா நதிகளுமே புண்ணிய நதிகள் தான், அதிலே சந்தேகமே இல்லை. நம்ம தான் அந்த நதியை போய் ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது இந்த சாக்கடையெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டு நம்ம தான் ஸ்பாயில் பண்ணியிருக்கோமே தவிர இயற்கையாக உருவாகி வரக்கூடிய, அதாவது நம்மளா செயற்கையாக வெட்டிய கால்வாயை பற்றி பேசவில்லை. இப்போ அரசர்கள் காலத்தில் பார்த்தோம்னா அவங்க அந்த நதியில் இந்த நதியில் ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செயற்கையாக வாய்க்கால்களை வெட்டி வைத்திருப்பார்கள். அதாவது இப்போ ஒரு நதி டேம் அப்படிங்கிறத கட்டியிருப்பா, அந்த டேம்லேருந்து அங்கங்கே அந்தந்த பகுதிகளுக்கு ஜலம் போகணும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் அதை பிரித்து விடணுங்கிறதுக்காக வாய்க்கால்களை பிரித்திருப்பார்கள். அந்த வாய்க்கால்களை புண்ணிய நதிகளாக கருத முடியாது. இப்போ காவிரி அப்படிங்கிறது ஒரு புண்ணிய நதின்னு சொல்கிறோம். அந்த காவிரியிலேருந்தே ஒரு வாய்க்கால் அப்படிங்கிறது பிரிஞ்சு போச்சுன்னா அதை புண்ணிய நதியாக கருத முடியாது. ஆனால் மெயினாக இந்த காவிரிங்கிறது ஓடின்னு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக புண்ணிய நதி தான், புண்ணிய தீர்த்தம் தான். அந்த மாதிரி பாரத தேசத்திலே ஓடக்கூடிய அத்தனை நதிகளுமே புண்ணிய நதிகள் தான். அதிலே அத்தனையிலுமே கங்காதேவியானவள் பிரவாகித்து கொண்டிருக்கிறாள். அதில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது நம்முடைய பாவங்கள் அத்தனையும் தீருகின்றன. நாம் அந்த இடத்திலே புனிதத்தன்மையை பெற்று விடுகிறோம். அன்னையிலிருந்து நம்ம அங்கே எங்கே சங்கல்பம் பண்ணிக்கணும்னு சொன்னால், இன்று முதல், இதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சும் தெரியாமலும் நிறைய பாவம் பண்ணியிருப்பேன். இன்னையிலிருந்து நான் எந்த விதமான பாவமும் செய்யாமல் இருக்க மனதறிந்து நான் பாவம் செய்யாமல் இருக்க நீதான் எனக்கு துணை புரிய வேண்டும் கங்கா மாதா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையை செய்து கொண்டு ஸ்நானம் பண்ண வேண்டியது. இது போக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? எந்த ஒரு புண்ணிய நதியிலே ஸ்நானம் செய்தாலும் முன்னோர்களுக்குரிய கடன்களை கண்டிப்பாக செய்து விட வேண்டியது. எல்லா புண்ணிய நதிக்கரைகளிலுமே அங்கே பார்த்தோம்னா அங்கே ஒரு புரோகிதர் அப்படிங்கிறவர் உட்கார்ந்துட்டு இருப்பார். அவருடைய துணையினை கொண்டு அந்த முன்னோர்கள் கடன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, குறைந்தபட்சமாக ஒரு தர்ப்பணத்தையாவது அந்த இடத்திலே செய்து விட வேண்டியது. அப்பா இல்லாதவர்கள் அத்தனை பேருமே, தந்தை இல்லாதவர்கள் அத்தனை பேருமே, தாயார் உயிருடன் இருந்தாலும் கூட தந்தை இல்லாதவர்கள் அத்தனை பேரும் அங்கே தர்ப்பணங்களை செய்யலாம், அவர்களுடைய முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இதன் மூலமாக முன்னோர் ஆசீர்வாதமும் சேர்ந்து விடுகிறது. இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு செய்வதற்கு அது அமாவாசை நாளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நாம் எந்த நாளிலே எப்பொழுது போய் அந்த புண்ணிய நதியிலே ஸ்நானம் செய்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்திலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. சார் எனக்கு அப்பா இருக்கார், உயிரோட இருக்காரு, அம்மா மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் அம்மாவிற்கு மட்டும் என்று தனியாக செய்ய முடியாது. அப்பா இல்லாதவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெற்றோர் எனக்கு உயிருடன் இருக்கிறார்கள் சார்,
நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி இளைஞர்களாகட்டும் சின்ன பசங்க யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த நதிக்கரையிலே ஸ்நானம் செய்துவிட்டு அங்கிருந்து ஜலத்தை எடுத்து சூரியனை பார்த்து அர்க்கியத்தினை கொடுக்க வேண்டியது. அதற்குன்னு தனியாக ஒரு மந்திரம் சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை. காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே கை நிறைய ஜலத்தினை எடுத்து அதே தீர்த்தத்திலேயே விட வேண்டியது சூரியனை பார்த்து. எனக்கு காயத்ரி மந்திரம்லாம் தெரியாது சார், எனக்கு அந்த உபதேசம்லாம் இல்லைன்னு சொன்னால் கூட இதற்கு அந்தணராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த புண்ணிய நதியிலே ஸ்நானம் செய்துவிட்டு கை நிறைய ஜலத்தினை எடுத்து ஓம் சூர்யாய நமஹா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சூர்யாய நமஹா, ஆதித்யாய நமஹா, பாஸ்கராய நமஹா, திவாகராய நமஹா, இதெல்லாம் ஈஸியாக சொல்லலாமே. இது அத்தனையுமே சூரிய தேவனுடைய பெயர்கள் தான். நமக்கு எதுவுமே தெரியலனா கூட ஓம் நமோ சூர்யாய நமஹா அப்படின்னு சொல்லி அந்த ஜலத்தினை எடுத்து அங்கேயே அர்க்கியம் விட வேண்டியது. குறைந்தபட்சமாக 3 முறை விட வேண்டியது. இவ்வாறு விடுவதன் மூலமாக நமக்கு அந்த சூரியனினுடைய அருளானது நேரடியாக கிடைக்கும். நம்முடைய உடம்பிலே ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, ஒரு பலம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக சேர்ந்து விடும். இந்த புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் செய்வதன் மூலமாக நாம் புனிதம் அடைகிறோம், நாம் சுத்தம் அடைகிறோம். இது போன்ற அர்க்கியத்தினை விடுவதன் மூலமாக நமக்கு ஒரு பலம் என்பது சேர்ந்து விடுகிறது. சூரியனைத்தான் ஆன்மகாரகன் என்று சொல்வார்கள். அந்த ஆன்ம பலம் என்பது கூடுகிறது. புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் செய்வதால் என்ன பலன் கிடைக்கும் என்று சொன்னால், நேரடியாக இதற்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அழுக்குகள், நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த அத்தனை பாவங்களும் விலகி அதன் மூலமாக நாம் பலம் பெறுகிறோம். நம்முடைய ஆன்ம பலம் என்பது அந்த இடத்திலே கூடுகிறது. ஆன்ம பலம் என்பது கூடினாலே நாம் செய்கின்ற செயல்கள் அத்தனையிலும் நமக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.